வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது எம்பி நியூஸ் யூடியூப் சேனலுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் ரவி ஷாலினி. இன்னைக்கு எங்களுடைய சேனல்ல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சுவாரஸ்யமான இன்டர்வியூ தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். அவர் வேற யாரும் இல்லைங்க, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் நஃபால்தீன் நற்பணி மன்ற தலைவரும் மற்றும் சமூக சேவகருமான மிஸ்டர் எம்.ஐ. நஃபால்தீன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். மூதூர் எம்பி நியூஸ் இப்படி ஒரு அழைப்பை ஏற்படுத்தி நேர்காணலுக்கு எனக்கு அழைப்புகள் தந்ததுக்கு எம்பி நியூஸ் முகாமையாளர் மற்றும் அவங்கள் துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கிறது எங்கட நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல். அந்த வகையில நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலும் நடக்க போகும் பாராளுமன்ற தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலை பற்றியும் நடக்க இருக்கும் பார்லிமெண்ட் தேர்தலை பற்றியும் என்கிட்ட முதலாவது கேள்வியாக கொடுத்திருக்காங்க. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவில் நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒரு புனிதமான அரசியலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், புனிதமான அரசியல் தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நான் மிக மகிழ்ச்சியோடு உங்களுக்கு கூறிக்கொள்வதோடு, அடுத்தது நடக்கப் போக இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கருத்து நிலையை கேட்டிருக்கிறாங்க. நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் கூட நாடளாவிய ரீதியில் மக்கள் எதிர்பார்க்கிறது ஒரு ஊழலற்ற ஆட்சியையும் ஒரு புனிதமான தலைமையையும். அந்த காலகட்டத்தில் பார்க்க போனால் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு கட்சிகளை உருவாக்கிய மாமனிதர்கள் எல்லாம் புனிதமானவர்கள். ஆனால் கட்சியில் தற்போது காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சியையும் தலைமை தாங்கும் தலைவர்களின் ஒரு சில செயல்களால் இன்று அக்கட்சிகள் அனைத்தும் புனிதமற்றதாக நாடளாவிய ரீதியில் மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள். வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் கூட நாடு பூராகவும் போட்டியிட போற வேட்பாளர்கள் புதிய ஒரு தலைமையை எதிர்பார்த்ததாகவே அந்த இருக்கும் என்றதை நான் மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறேன். முஸ்லிம் கட்சி தலைவர்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆரம்ப காலத்துல அவர்களுடைய செயற்பாடு எப்படி இருந்தது? தற்போதைய காலத்துல மக்கள் இக்கட்சியை எப்படி பார்க்கிறாங்க சார்? அது ஒரு கேள்வி. முஸ்லீம் கட்சிகள் நிலப்பாடு ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு, இப்போது எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஆரம்பத்தில் எங்களுடைய எம்எச்எம் மற்றும் அஷ்ரப் சார் அவர்கள் புனிதமான கட்சியை உருவாக்கி சிறப்பாக பயணித்தாங்க. இப்போது முழுமையாக அவர் இந்த கட்சியில் உள்ள தலைமைகள், மாவட்ட தலைமைகள், ஏனைய தொகுதி அமைப்பாளர்கள், இவங்க போராளிகள் விட்ட காலகாலமாக விட்டு வந்த தவறினூடாக இன்றைக்கு மக்கள் விரக்தி அடைஞ்சி ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமையை திரும்பி பார்த்திருக்குது. அதுதான் முதலாவது ஒரு ஆரம்ப வெற்றி நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தல். இனி வரும் காலங்களிலேயும் ஒரு பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலோ, மாகாண சபை தேர்தலாக இருந்தாலோ, பிரதேச சபை தேர்தலாக இருந்தாலோ, அந்த மக்களை மீண்டும் கட்சிகளை பரிசீலனை செஞ்சு புனரமைச்சு நல்ல முறையில் வழிநடத்தி செல்வார்களாக இருந்தால் பழைய நிலையை அடையலாம், அல்லது மீண்டும் ஒரு பாரிய ஒரு படுகொலியில் விழுந்து புதிய நல்ல ஒரு தலைமையை எதிர்பார்ப்பார்கள் என்றுதான் நான் என்னுடைய கருத்து. ஓம் சார், நல்ல ஒரு பதில சொல்லி இருக்கிறீங்க. ஓகே சார், நடைபெற போகின்ற பாராளுமன்ற தேர்தல்ல முஸ்லிம் கட்சிகள் எவ்வாறு களமிறங்க போறாங்க சார்? தன்னிச்சையாகவா அல்லது வேறு கட்சிகளோட இணைந்து போட்டியிட போறாங்களா அப்படின்னு சொல்லி எங்களோட நேயர்களுக்கு சொல்லுங்க சார். முஸ்லிம் கட்சிகள் எவ்வாறு களமிறங்க போகின்றார்கள் என்று அவர்கள் தலைமையும் மாவட்ட தலைமைகளும் கட்சி ஆதரவாளர்களும் தான் இந்த முடிவை எடுப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய சின்ன ஒரு பணிவான வேண்டுகோள், அவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு காலமும்
தனிச்சு போட்டியிட மாட்டாங்க. அவங்க என்ன அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைக்கணுமே. அப்படியாக இருந்தால் அவங்க கட்சியோடு இணைந்து தான் அவர்கள் போட்டியிட்டு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைக்கணும். இருந்தும் கூட பல இந்த காலப்பகுதியில் கொரோனா எடுத்து போனால் அதுக்கு பின்னால் ஜனாசா எரிப்பு இப்படி ஏகப்பட்ட விடயங்களை கூறிக்கொண்டு போகலாம். இந்த மாவட்டத்தில் தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று ஏனைய உறுப்பினர்கள், முக்கியஸ்தர்கள்லாம் கட்சிக்கும் நாட்டு மக்களுக்கும் செஞ்ச பாரிய ஒரு துரோகம்தான் இன்று ஒரு புதிய ஒரு தலைமையை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அது எல்லா கட்சியிலையும் அப்படியான தவறுகள் இருக்குது. இப்படியான தவறுகளை முதல் அவங்க சரி செஞ்சு பயணிச்சாங்க இருந்தால் அவங்க எதிர்பார்க்குற இலக்கை அடையலாம். இல்லாட்டி பாரி ஒரு இழப்பை அவங்க சந்திக்க வேண்டியது. ஆனால் இருந்தும் மக்கள் இப்போது எதிர்பார்க்கிறது பழைய முகங்களையோ பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களையோ வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பணுன்ற பார்வை இல்லை. இனி புதிய புதிய முகங்களை பாராளுமன்றத்துக்கு இறக்கி அந்த பாராளுமன்றத்தின் ஊடாக மக்களுடைய அபிலாசைகளையும் அபிவிருத்திகளையும் ஏனைய விடயங்களையும் வென்றெடுக்கணும் என்ற நல்ல பார்வையோடு மக்கள் இருக்கும் போது அவங்க புதிய வேட்பாளர்களுக்கும் புதிய தலைமைக்கும் தான் பெரும்பான்மையான வாக்குகளை அளிப்பார்கள் என்று நான் விரும்புகிறேன். இனிமே கட்சி தலைமைகள் என்ன முடிவெடுக்கின்றது அவங்க தான் அதை முடிவு செய்யணும். நான் முடிவு செய்கிறேன். நீங்க ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியா இயங்குறீங்களா இல்ல உங்களோட ஆதரவை வேற எதுவும் கட்சிக்கு நீங்க வழங்கி இருக்கிறீங்களா? நாங்க ஒரு நல்ல கேள்வி, கடைசி கேள்வி. நாங்க 2018ஆம் ஆண்டு பல கட்சிகளுக்கு பின்னால நாங்கள் பயணித்தோம். பயணித்து எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கான இடம், சரியான இடம் கிடைக்காததால 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுயேட்சை குழுவாக மோட்டார் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு ஆகக்கூடிய விருப்ப வாக்குகளை பெற்று நானும் ஒரு பிரதிநிதியாக 2018ஆம் ஆண்டு கௌரவ உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன். அதுக்கு பின்னால் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு நொமினேஷன் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு அதே மோட்டார் சைக்கிள் சின்னத்தில் சுயேட்சை குழுவாக அதுவும் தற்காலிகமாக எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களோட தலைமையில் அது இடைநிறுத்தப்பட்டு விட்டது. தற்போது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற எங்களுடைய ஆதரவை நாங்கள் கௌரவ ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயகி எங்களுடைய குழு வழங்கியிருக்கு. நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இன்ஷா அல்லா அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய கலாச்சாரம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியோ அதன்படி நாங்கள் கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு வழங்குறதா அல்லது நாங்கள் தனிச்சு போட்டியிடுறதா என்ற விடயத்தை இன்ஷா அல்லா நாளை அல்லது நாளை மறுதினம் என்னுடைய வாக்காளர்கள் வாக்களித்து உறுப்பினராக்குனவர்கள் இன்னும் ஏனைய பழைய முக்கியமான உறுப்பினர்களெல்லாம் எடுத்து எங்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நாளை அல்லது நாளை மறுதினம் அது பின்னர் அறிவிக்கப்படும், நடைபெறும். அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவதா அல்லது மீண்டும் சுயேட்சையாக எங்களுடைய கட்சி மோட்டார் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுறதா என்ற விடயத்தை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இது எப்படி ஆயினும் நாளை அல்லது நாளை மறுதினம் நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலில் வரப்போகிற முடிவு இந்த நாட்டை தற்போது ஆளும் அரச அனுரகுமார் திசாநாயக்க கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆதரவு சாடக்கூடியதாகவே எங்களுடைய இந்த 2024ஆம் ஆண்டு பயணம் இருக்கும் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தனிச்சோ சார்ந்தாலோ தனிச்சாலோ எங்களுடைய பயணம் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உடைய கட்சி சார்ந்ததாகவே இருக்கும். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தையும் பொன்னான வார்த்தைகளையும் எங்களுக்கு வழங்கிய மிஸ்டர் எம்ஐ நாஃபால்டீன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் நேர்காணலுடன் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரவி ஷாலினி. நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது எம்பி நியூஸ் செய்திகளுடன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.